வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ், அரை கிலோ சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான பிரியாணி தான் செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஜாயின் SPO டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. மொபைல் பேஸ்டு பார்ட் டைம் ஜாப் பர்ஃபெக்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ். Use free time to earn. No fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple tasks. No selling or no referrals. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payout. Start from day one. Send your name and qualification on WhatsApp to 9994104160 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பாஸ்மதி சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய், தயிர், லெமன், புதினா, கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கூடிய பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு எடுத்து வச்சுருக்கோம். அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் சுத்தமாக 2 தடவை கழுவி ஊற வச்சுருக்கோம். அரை கிலோ சிக்கன் சுத்தமாக கழுவி வச்சுருக்கோம். பாத்திரம் சூடானதுமே நெய் நாம் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் வேறு எந்த எண்ணெயும் சேர்த்தலை, நெய் மட்டுமே வச்சு தாளிச்சிருக்கேன். நீங்கள் கூட கல்லெண்ணெயோ இல்லை ரீஃபண்ட் ஆயிலோ சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக எடுத்திருக்கேன். இது கூடயே பட்டை, ஏலக்காய், கிராம்பையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இந்த வெங்காயத்தோடய சேர்த்தே வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து வதக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி இதோட சேர்த்து வதக்கிறேன். அது கூடயே உப்பு, மிளகாத்தூள் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். மல்லி, புதினா சேர்த்துக்கலாம். இதோடைய சிக்கனை, தயிரையும் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் ஒரு அரை வேக்காடு வேகிற வரைக்கும் நாம் இந்த எண்ணெய் மசாலாலே போட்டு அப்படி பரட்டியை வேக வச்சுக்கலாம். அரை லெமன் மட்டும் சேர்த்துருக்கேன். இதில் சிக்கன் அரைப்பதம் வந்த பின்னாடி நம்ம அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தில் உலைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சு கொதிக்க விட்டுக்கிறோம். கொதிக்க வச்சோடனே நம்ம கழுவி வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அரிசி 1 மணி நேரம் ஊறிடுச்சு, அதனால் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். அரிசி வெளியே மட்டும்தான் வெந்திருக்கணும், உள்ளே அரிசியாக தான் இருக்கணும். இப்போ சோத்தை வடித்து அந்த மசாலாவோட சேர்த்து தம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரிசியும் தண்ணியும் ஒரே அளவு வரணும். நான் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் ஒரு 1/4 மணி நேரம் மட்டும்தான் தம் விட்டேன். 1/4 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னாவே தண்ணி வற்றி தம் போட்டிருக்க மூடி சைடில் இருந்து ஆவி வர ஆரம்பிச்சிடும். இப்போ தம்மை உடச்சி பார்த்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான சுவையான சிக்கன் பாஸ்மதி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.